கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இட்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியா கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய வந்திருக்கிற உங்களை யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். அல்லேலூயா. ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் 92வது அதிகாரம் வாசித்து விட்டு கட்டளைகள் வாசித்து விட்டு ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே இந்த நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமணத்தினாலும் காலையிலேயும் இந்த கிருபையும் இரவிலே உங்கள் சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே இந்த செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினி. உமது கரத்தின் கிரியை நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா அனுமானவைகள். மிருகங்களும் மனுஷனதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் பிள்ளை குலத்தை அழித்து அக்கிரமக்காரி அவன் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு எதுவாகும். கர்த்தாவே நீ என்றென்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர். கர்த்தாவே உங்கள் சத்துருக்கள் அழிவார்கள், உங்கள் சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரன் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் வைத்துவீர். புதிய நீயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நெடுவது என் கண் காணும். எனக்கு விரோதமாக எழுப்புகிற துன்மார்க்கருக்கு நெடுவது என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனிலுக்கு எதிர்வை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களை செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாக அவரிடத்தில் அநீதியில் என்று வழங்கப்படும்படி அவர்கள் முதல் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. யாத்திராகமம் 20வது அதிகாரம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் அவன உன் அடிமதன வீடாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருப்பதற்கு ஒப்பான ஒரு சொர்க்கத்தையாகவும் யாதொரு விக்கிரகத்தையாகவும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவர்களை நமஸ்கரிக்கும் சேவிக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கொண்டு என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடா. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீயானாலும் உன் குமாரன் ஆனாலும் குமார்த்தி ஆனாலும் வேலைக்காரனானாலும் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் வாசல் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவர்களுடைய எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனமனுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரியும் நீ எருதியும் கழுதியும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக என்றார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடலாமா? முதல் பாடல். ஆராதனை உமக்கு தான் அப்பா, அப்பா உமக்கு தான். எஜமான் நீடிருக்க அடிமை நான் ஆராதிக்க இரத்தத்தால் கழுவி என்னை சுத்தமாக மாற்றினீர். ஆராதனை உமக்கு தான் அப்பா, அப்பா உமக்கு தான். அல்லேலூயா. ஆமென். இந்த ஓய்வு நாளிலே தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதித்தே ஆக வேண்டும். என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் மெய் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அவரை ஆராதித்து நாம் மகிமைப்படுத்துகிற நாள் தான் இந்த ஓய்வு நாள். அல்லேலூயா. ஆராதனை உமக்கு தான் அப்பா, அப்பா உமக்கு தான். ஆராதனை உமக்கு தான் அப்பா, அப்பா உமக்கு தான். எஜமான் இருக்க அடிமை நான் ஆராதிக்க இரத்தத்தால் கழுவி என்னை சுத்தமாக மாற்றினீர். ஆராதனை உமக்கு தான் அப்பா, அப்பா உமக்கு தான். ஆராதனை உமக்கு தான் அப்பா, அப்பா உமக்கு தான். சரோனின் ரோஜாவே பூத்து குலுங்கும் வாசனையே உம்மை போல் மனம் வீச யாருண்டு உலகினிலே. சரோனின் ரோஜாவே பூத்து குலுங்கும் வாசனையே உம்மை போல் மனம் வீச யாருண்டு உலகினிலே. ஆராதனை உமக்கு தான் அப்பா, அப்பா உமக்கு தான். ஆராதனை உமக்கு தான் அப்பா, அப்பா உமக்கு தான். சிலோவான் குலத்தினிலே கழுவும் போது கண் திறந்தீர். எப்பதா என்று சொல்லி சேரனை நீ திறந்து விட்டீர். சிலோவான் குலத்தினிலே கழுவும் போது கண் திறந்தீர். எப்பதா என்று சொல்லி சேரனை நீ திறந்து விட்டீர். ஆராதனை உமக்கு தான் அப்பா, அப்பா உமக்கு தான். ஆராதனை உமக்கு தான் அப்பா, அப்பா உமக்கு தான்.
அப்பாவும் பாதத்தில் நான் அமர்ந்திருந்து பலனடைந்து கழுகு போல் சிறகடித்து உயர உயர பறந்திடுவேன். அப்பாவும் பாதத்தில் நான் அமர்ந்திருந்து பலனடைந்து கழுகு போல் சிறகடித்து உயர உயர பறந்திடுவேன். ஆராதனை உமக்குத்தான் அப்பா அப்பா உமக்குத்தான், ஆராதனை உமக்குத்தான் அப்பா அப்பா உமக்குத்தான், ஆராதனை உமக்குத்தான் அப்பா அப்பா உமக்குத்தான். அப்பாவும் பாதத்தில் நான் அமர்ந்திருந்து பலனடைந்து கழுகு போல் சிறகடித்து உயர உயர பறந்திடுவேன். அப்பாவும் பாதத்தில் நான் அமர்ந்திருந்து பலனடைந்து கழுகு போல் சிறகடித்து உயர உயர பறந்திடுவேன். ஆராதனை உமக்குத்தான் அப்பா அப்பா உமக்குத்தான், ஆராதனை உமக்குத்தான் அப்பா அப்பா உமக்குத்தான். சிலோவான் குளத்தினிலே கழுவும் போது கண் திறந்தீர், எப்பத்தால் என்று சொல்லி செவிகளை நீ திறந்து விட்டீர். சிலோவான் குளத்தினிலே கழுவும் போது கண் திறந்தீர், எப்பத்தால் என்று சொல்லி செவிகளை நீ திறந்து விட்டீர். ஆராதனை உமக்குத்தான் அப்பா அப்பா உமக்குத்தான், ஆராதனை உமக்குத்தான் அப்பா அப்பா உமக்குத்தான். சரோனி ரோஜாவே பூத்து குலுங்கும் வாசனையே, உம்மை போல் மனம் வீச யாருண்டு உலகினிலே. சரோனி ரோஜாவே பூத்து குலுங்கும் வாசனையே, உம்மை போல் மனம் வீச யாருண்டு உலகினிலே. ஆராதனை உமக்குத்தான் அப்பா அப்பா உமக்குத்தான், ஆராதனை உமக்குத்தான் அப்பா அப்பா உமக்குத்தான். எஜமான் நீர் இருக்க அடிமை நான் ஆராதிக்க, ரத்தத்தால் கழுவி என்னை சுத்தமாக மாற்றினீர். ஆராதனை உமக்குத்தான் அப்பா அப்பா உமக்குத்தான், ஆராதனை உமக்குத்தான் அப்பா அப்பா உமக்குத்தான், ஆராதனை உமக்குத்தான் அப்பா அப்பா உமக்குத்தான், உமக்குத்தான் அப்பா அப்பா உமக்குத்தான். ஓய்வு நாளிலே தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆக வேண்டும். அமீன். தொடர்ந்து துதித்து நாளிலே ஒரு 3 மணி நேரமாவது அமீன் கர்த்தரோடு கூட உறவாட கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அமீன். அடுத்த பாடலும் கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலம் இதே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. அல்லேலூயா. அமீன். க்ளோரி. ஒவ்வொரு நாளும் நமக்கு கடைசி காலம்தான். அமீன். க்ளோரி. அமீன். இனி காலம் செல்லாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அமீன். க்ளோரி. இங்கே வரப்போறாரு அப்படின்னு சொல்லி அமீன் ஒருத்தரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் அவங்களுடைய கிரிகளுக்கு தக்க பலன் நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தர் தருவார். அமீன். கரங்களை தட்டி பாடுவோமா? கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலம் இதே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. அல்லேலூயா. அமீன். கடைசி காலத்துல கர்த்தருடைய ஆவியானவர் அவர் அக்கினியை ஊற்றுவார். அல்லேலூயா. இதோ நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமா ஆமென். ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் ஆண்டவர் எல்லாரையும் அவர் நிரப்புவார். ஒரு கரங்களை தட்டி உற்சாகப்படுவோமா? கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலம் இதே, தூய ஆவியால் நிரம்பிடுமே. கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலம் இதே, தூய ஆவியால் நிரம்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னியாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னியாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. இரும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுவே, இந்த தரிசனம் உரைத்திடவே. இரும்புகளின் பள்ளத்தாக்கில்
ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தருந்திடுமே, திக தரிசனம் அக்கினியாய் இறங்கிடுமே, அடிநாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அடிநாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கன்னிமலை சுரவேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாபு நடுங்கின போர் அக்னி மழையாக பொழிந்திடுமே. கன்னிமலை சுரவேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாபு நடுங்கின போர் அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்னிநாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்னியாய் இறங்கிடுமே, அக்னிநாவாக அமர்ந்திடுமே, வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. நீராய் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். தேவனே, என்னில் அக்கினியை ஊற்றிடுமே. சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னில் அக்கினியை ஊற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னிநாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்னியாய் இறங்கிடுமே, அக்னிநாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்னியாய் இறங்கிடுமே, அக்னிநாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமிலே தூய ஆவியால் நிரப்பிடுமே, தூய ஆவியால் நிரப்பிடுமே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. ஹல்லேலூயா, ஆமென். ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை ஒவ்வொருடைய வீடுகளில் கால்களே தெளிக்கும் போது சங்காரக்காரன் ஆமீன் க்ளோரி உம்மிடத்தில் வரல. ஆமீன் எகிப்தின் தேவருமே நீதி செலுத்தினார் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாளிலே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அமை குறித்து அதிகமாய் விசுவாசிங்கள். ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததை குறித்து தியானியுங்கள். அவருடைய சிலுவை பாடுகளை தியானிங்கள். அடுத்த பாடலாக அவருடைய உன்னதருடைய மறைவிலே நாம் தங்கி இருக்கிறதுனால தான் நம்ம சுற்றிலுமாய் எதிர்க்கிற எல்லா சத்துருக்கள் மத்தியிலும் நாம் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறது அவர் சட்டத்தின் நிலையிலே நம்மை மூடி மறைத்து கொண்டிருப்பதனால தான். ஹல்லேலூயா. புலவர் 3:22 ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நீ மூலமாக ஆஜிப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவர்களாயிருக்கு. ஒவ்வொரு நாளும் நமக்கு இன்ன கிருபை தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொந்து பகாதபடி பாடுவோமா. உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அவருடைய நிழலிலே நாம் புகுந்து கொள்வோமா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடலாம். ஹல்லேலூயா. அவரே நமக்கு மறைவிடவும் உறைவிடவும் நாம் நம்பியுள்ள கண்முலையுமாய் இருக்கிற. எல்லாரும் கைவிட்டு போயிடுவாங்க, ஆனால் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன்,
வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன். வல்லவரே உன் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறீர், உம் கூடாரத்தில் என்னை ஒளித்து வைக்கிறீர். தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறீர், உம் கூடாரத்தில் என்னை ஒளித்து வைக்கிறீர். கேடகம் நீரே என் மகிமையும் நீரே, என் தலை நிமிர்ந்திட காரண நீரே. கேடகம் நீரே என் மகிமையும் நீரே, என் தலை நிமிர்ந்திட காரண நீரே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. உம்மை நோக்கி கூப்பிடும் போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறீர். உம்மை நோக்கி கூப்பிடும் போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறீர். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர், என்னை தப்புவிக்கிறீர், கனப்படுத்துகிறீர். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர், என்னை தப்புவிக்கிறீர், கனப்படுத்துகிறீர். மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர், உம் காருண்யத்தினால் என்னை சூழ்ந்து கொள்கிறீர். நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர், உம் காருண்யத்தினால் என்னை சூழ்ந்து கொள்கிறீர். ரட்சிப்பு நீரே என் ரட்சக நீரே, நான் சுகமாய் வாழ காரண நீரே. ரட்சிப்பு நீரே என் ரட்சக நீரே, நான் சுகமாய் வாழ காரண நீரே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன். வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. ஆமென். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக நான் வாழ்வேன்? அல்லேலூயா. நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையே. ஆமென். தொடர்ந்து துடித்து பாடிக்கொண்டே இருங்க. ஆமென். பாட 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 ஆமென். நம்முடைய பலவீனங்கள், சோர்வுகள், ஆமென், அவிவிசுவாசங்கள், துக்கங்கள், சஞ்சலங்கள் எல்லாம் விலகி போகும். அல்லேலூயா. ஆமென்.
பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல் என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல் என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. என் அலைச்சல்களை எண்ணீர் கண்ணீரின் துருத்தியில், என் அலைச்சல்களை எண்ணீர் கண்ணீரின் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும், அதை வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும், உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல் என்னை புடமிட்டு, வெள்ளியை புடமிடும் போல் என்னை புடமிட்டு, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. ஆமென். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்தனை நான் மறப்பேனோ. எத்தனையோ நேரங்களில் நம் தனிமையை நாம் உணர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அந்த தனிமையில கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தனிமை என்பது அதை விடையேற பெற்ற பாக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் தனிமையில ஆண்டவரை அதிகமாய் தேடலாம். ஹல்லேலூயா. நோரி கரங்களை தட்டி உற்சாகம் பாடுவோமா?
தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மகோடு அழைத்துக் கொண்டீரே, நான் சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மகோடு அழைத்துக் கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, நான் உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பனை போல் சுமந்து சென்றீரே, நான் தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பனை போல் சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே, பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்னையே தருவேன், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு
என்னையே தருவேன் சொல்லுவோமா? என்னையே தருவேன் சொல்லுவோமா? மனுஷன் என்னவோ தர, இதை தர, அதை தரன்னு ஏமாத்துறாங்க. நீங்களும் நானும் சேர்ந்து சொல்லுவோமா? என்னையே தருவேன் ஆண்டவரே. தாவீது சொல்றாரு, ஆமென், எனக்குரியதில்ல, உமக்கு நீர் தந்தது எல்லாம் உமக்கு நான் தரேன்னு சொல்றாரு. இப்ப சொல்லுவோமா? பாடுவோமா? எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்னையே தருவேன், இதற்கு ஈடு என்னையே தருவேன். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சகோதரிகளா இருக்கீங்களா? சின்ன பெண் பிள்ளைகளாக இருக்கிறீங்களா? ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இது ரொம்ப கடைசி காலம். அன்பு தர, க்ளோரி காணிக்கு தரணும், தசமாக தரணும், இங்கே ஆற்றப்படுவீர்கள், தேற்றப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி இது மயமான காலம் இது. அல்லேலூயா. மனுஷோடைய அன்புக்கு தனிமையில் ஏங்கி தவிக்கிறவங்க இவங்ககிட்ட பேசினா கொஞ்சம் நல்லா இருக்குது, இவங்க ஆறுதலாக பேசுகிறாங்க அப்படின்னு நம்பிக்கையை மட்டும் மனுஷன் மீது வைக்காதபடிக்கு அல்லேலூயா ஆட்டுக்குட்டியானவர் மேலே மட்டும் வைங்க. அதிசயத்தை செய்வாரனால் நிச்சயம் அவர் செய்து முடிப்பார். அவர் சொன்னதை செய்யும் அளவுக்கும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். மனுஷோட வார்த்தையை மாத்திரம் நம்பி அது நம்ம போகணும்னா நிச்சயமா நம்ம தோற்று போவோம், ஏமாற்றப்படுவோம் என்பதை உணர்ந்தவர்களா? தனிமையில் இருக்கீங்களா, இல்லை கூட்டமாக இருக்கிறீங்களா? யார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லேலூயா, தனிமை இதுதான் நமக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை தான். நம்ம நேசிக்க ஒருத்தரும் கிடையாது. அப்படின்னா நம்ம நேசிங்கன்னு யாரையும் தடி கொண்டு அடிக்க முடியாது. நம்ம தனிமையில் இருக்கணும்னா அந்த தனிமையில் நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கணும்னு கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நம்ம தனிமையில் இருந்தால் யார் நம்ம தேற்றுவார்? ஆட்டுக்குட்டியான ஏசப்பா தான் நம்ம தேற்றுவார். அப்படியே கண்ணை மூடி அவர் தன்னந்தனியாக பாருங்களேன், பரலோகத்தில் எப்படி இருந்த தேவன். அல்லேலூயா. நம்மளே சொல்கிறோம், எங்கள் வீட்டில் நம்ம எப்படி இருந்தோம் தெரியுமா, நான் எவ்வளோ செல்ல பிள்ளையாக வளர்ந்தேன் தெரியுமா, அப்படிலாம் ரொம்ப பெருமையாக நம்ம சொல்கிறோம். ஆண்டவர் எங்காவது ஒரு தெரியாத நான் எப்படி இருந்தேன் தெரியுமா பரலோகத்தில் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாரா? அல்லேலூயா. தன்னை தாழ்த்தி மகிமையின் தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டாரே. அவருக்கு விரோதமாய் மறுதலித்து பேசுகிறது எவ்வளவு துரோகம் இல்லையா? ஓய்வு நாளை மறைப்பது எவ்வளவு ஒரு பொய் இல்லையா? அல்லேலூயா. அக்னிமயமானது. உங்கள் விரலையும் என் விரலையும் எழுதின ரிஜிஸ்டர் பண்ண சொத்தை நம்ம மறப்போமா? இது என் கையெழுத்து தானே நிரூபிப்போம் இல்லை? அல்லேலூயா. ரிஜிஸ்டர் ஆகுது இல்லை? அப்போ பிதாவாகிய தேவன் தம்முடைய அக்னிமயமான விரலினால் எழுதி கொடுத்த கட்டளைகள் அழித்து போடவா ஆட்டுக்குட்டியானவர் வந்தார் இல்லையே? அவர் ரத்தத்தினாலே முத்திரை போட்டார். அல்லேலூயா. சத்தியம் எழுதினது கிருபையை அதை முத்தரித்தது. க்ளோரி. கிருபை என்பது என்ன? ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம். அவருடைய கிருபை அக்னிமயமான அவருடைய வார்த்தையை அள்ளி அவர் ரத்தத்தை இந்த பூமி முழுவதும் மண்ணாகிய நம்முடைய சரீரத்தின் மீது அவர் இறைத்தாரே. அல்லேலூயா. இந்த பூமியில் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு முறை தான் நம்ம பிறக்க போகிறோம், ஒரே தடவை தான் நம்ம மறிக்க போகிறோம். இந்த பூமியில் பொய் சொல்லிக்கிட்டு தேவனுடைய கட்டளையில் மறந்துட்டு விரோதமாக நடந்து அவருக்கு முன்பாக பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து க்ளோரி நாம் வாழ்வதை காட்டிலும் வாழாமல் இருப்பதே நலம். கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில் உண்மையாக இருந்து கர்த்தருக்குள்ளாக நெருங்குவோமா? என்னை காண்பவரே, அவர் தானே நம்மளை காண்கிறார். ஆகார் சொல்கிறாளே, என்னை காண்கிற தேவன் அவர் சொல்கிறானா? நீங்களும் நானும் நம்ம சொல்லணுமே. அவர் அடிக்கப்பட்ட நாள் நமக்கு தெரியும், மாதம் தெரியும், வருஷம் தெரியும், க்ளோரி, நேரம் கூட தெரியும். எல்லாம் தெரிந்தும் கூட நாம் மறுதளிக்கிறோமே. அல்லேலூயா. குமாரனை மறுதளிக்கிறோமே. அல்லேலூயா. பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று யோவான் 10:30 எழுதியிருக்கிறதே. அப்படியேனா இன்றைக்கு நான் உண்மையா இருந்து சொல்லுவோமா? என்னை காண்பவர் நீர் தாமே, என்னை காண்பவர் நீரே, தினம் காப்பவரும் அவரே. பாடுவோமா? அல்லேலூயா. ஆமென். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம்
ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர். நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கிறீராமே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலோ படுத்தாலோ அப்பா நீர் அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கிறீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, முன்னும் பின்னும் நிறுத்தி நிறுத்தி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீராமே. முன்னும் பின்னும் நிறுத்தி நிறுத்தி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறீராமே. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீராமே. நான் அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நான் அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீராமே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர். நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர். என்னை காண்பவரே,
தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து நீங்க கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. ஆமென். சிலர் பார்த்தீங்கன்னா பலவீனம், ஃபீவர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வியாதி வந்துட்டா அப்படியே சுருண்டு படுத்துவாங்க. நல்லாகிற வரைக்கும் இதான் சாக்கு. ஆமென். நல்லா நிம்மதியாக தூங்கிட்டே இருப்பாங்க. ஆமென். க்ளோரி. அந்த நேரத்தில் தான் நம்ம ஆண்டவரை தேடணும். எப்படி பாட முடியும்? படுத்துக்கிட்டே பாடணும். மனசுக்குள்ளேயே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கணும். ஆமென். க்ளோரி. அந்த நேரத்தில் தான் நமக்கு துதி அவசியம். பெலன் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. எந்த சந்தர்ப்பத்திலும் கர்த்தரை ஆமென் நம்ம விட்டுடவே கூடாது. ஆண்டவர் ஆமென். க்ளோரி. தியானிச்சுட்டு இருக்கணும். படுத்துட்டே இருக்கிற எழ முடியலையா? எல்லாவற்றும் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவருக்கு முன்பாக எல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. தொடர்ந்து செவிங்க. இந்த ஓய்வு நாளில் கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.